மரியாதை வணக்கம். இன்று தினமும் ஒரு ஊட்டச்சத்து பகுதியில் நாம் இன்று பார்க்க இருப்பது விட்டமின் B7, அதாவது பயோட்டின் என அழைக்கப்படும் விட்டமின் B7 பற்றி இன்று பார்க்கலாம். விட்டமின் B7 அதன் பிரபலமான பெயரான பயோட்டின் மூலம் நாம் அடையாளம் காணலாம். விட்டமின் H என்று அழைக்கப்படும் பயோட்டின் பி காம்ப்ளெக்ஸ் வைட்டமின்களில் ஒன்றாகும். இது ஒரு நீரில் கரையக்கூடிய விட்டமின் பி சார்ந்த வைட்டமின் ஆகும். நமது உடலில் சேமிக்கப்படுவதில்லை. எனவே இது தினசரி நாம் உட்கொள்ளும் உணவின் மூலமே இந்த விட்டமின் B7 எனப்படும் பயோட்டினை பெற முடியும். இது கர்ப்பமாக இருக்கும் தாய் மற்றும் கருவில் உள்ள குழந்தைகளுக்கு மிகவும் அதிகமாக தேவைப்படுகிறது. அடுத்ததுங்க, பயோட்டினுடைய செயல்பாடுகள் என்னென்னு பார்த்தோம்னா, கார்போஹைட்ரேட், புரதம் மற்றும் கொழுப்புகளில் வளர்சிதை மாற்ற நிலையை ஒழுங்குபடுத்துவதற்கு பயோட்டின் மிகவும் அவசியமாக உள்ளது. மேலும் இதயத்தின் சீரான இயக்கத்திற்கு, இதயத்தின் பாதுகாப்பிற்கு பயோட்டின் மிகவும் முக்கியமான ஒன்றாகும். மூளையினுடைய செயல்பாட்டை ஊக்குவிப்பதற்கு பயோட்டின் மிக அவசியமாக ஒன்றாக கருதப்படுகிறது. நோய் எதிர்ப்பு சக்தி, உடலில் உள்ள நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துவதற்கு பயோட்டின் மிக அவசியமானதாகும். மேலும் நமது சர்க்கரையில் உள்ள இரத்தத்தின் அளவை கட்டுப்படுத்த விட்டமின் B7 எனப்படும் பயோட்டின் மிகவும் அவசியமாக உள்ளது. மேலும் கர்ப்ப காலத்தில் குழந்தையின் கரு வளர்ச்சிக்கு பயோட்டின் மிகவும் இன்றியமையாதது ஆகும். வீக்கத்தை குறைப்பதற்காகவும் உடலில் உள்ள கோளாறுகளை சரி செய்வதற்கு பயோட்டின் மிகவும் அவசியமாக கருதப்படுகிறது. திசுக்கள் மற்றும் தசைகளை சரி செய்ய பயோட்டின் தேவைப்படுகிறது. மேலும் மல்டிபிள் ஸ்க்லரோசிஸ் சிகிச்சைக்கு பயோட்டின் மிகவும் முக்கியமானதாகும். ஆரோக்கியமான தோல் மற்றும் நகங்கள் மற்றும் முடி பராமரிப்பிற்கு பயோட்டினுடைய அவசியம் மிகவும் தேவைப்படுகிறது. இதனுடைய செயல்பாடுகள் என்று பார்க்கும் பொழுது, பயோட்டின் சருமம் மற்றும் கூந்தலினுடைய வளர்ச்சிக்கு மிகவும் இன்றியமையாததாகும். நகங்களை பாதுகாப்பதில் பயோட்டினுடைய பங்கு மிகவும் முக்கியமானதாக உள்ளது. இதயத்தினுடைய செயல்பாட்டையும் மூளையினுடைய செயல்பாட்டையும் சிறப்பாக வைத்துக் கொள்ள பயோட்டின் எனப்படும் B7 அவசியமான ஒன்றாக உள்ளது. மேலும் மத்திய நரம்பு மண்டலத்தை பாதுகாத்து சீரான இயக்கத்திற்கு பயோட்டின் தேவைப்படுகிறது. எனப்படும் நரம்பு மண்டலம் சம்பந்தமான கோளாறுகளை சரி செய்ய பயோட்டின் தேவைப்படுகிறது. பயோட்டினுடைய குறைபாட்டால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்று பார்க்கும்போது, இதயத்தில் ஏற்படும் கோளாறுகள், மேலும் உடலில் ஏற்படும் இரத்த சோகை போன்றவை பயோட்டினுடைய குறைபாட்டால் ஏற்படுகிறது. முடி கொட்டுதல், தசை வலிகள் ஆகியவை பயோட்டினுடைய குறைபாட்டால் ஏற்படுகிறது. எக்ஸிமா எனப்படும் கடுமையான தோல் நோய் மூலம் பயோட்டினுடைய குறைபாட்டால் நமக்கு ஏற்படுகிறது. மனச்சோர்வு, மேலும் பசியின்மை ஆகியவை பயோட்டினுடைய குறைபாடு மூலம் ஏற்படுகிறது. B7, அதாவது விட்டமின் B7 குறைவாக இருக்கும் பொழுது குமட்டல் ஏற்படுகிறது. மேலும் நகங்கள் உடையக்கூடியதாக காணப்படுவது B7 குறைபாட்டால் ஏற்படக்கூடிய ஒரு அறிகுறியாகும். மேலும் நமது உடலில் தொற்று நோய்கள் உடனே நம்மை பரவாமல் இருப்பதற்கு பயோட்டின் மிக அவசியமாக கருதப்படுகிறது. இப்ப இந்த பயோட்டின் நிறைந்த உணவுகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது, 100 கிராம் பாதாம் பருப்பில் 20 மைக்ரோ மில்லிகிராம் பயோட்டினும், 100 கிராம் தர்பூசணியில் 4 மைக்ரோ மில்லிகிராம் பயோட்டினும் உள்ளது. மேலும் 100 கிராம் தக்காளியில் 1.5 மைக்ரோ மில்லிகிராம் பயோட்டினும், 100 கிராம் திராட்சை பழத்தில் 1 மைக்ரோ மில்லிகிராம் பயோட்டினும் உள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் கீரை வகைகள் எடுத்துக்கொண்டால் 100 கிராம் கீரை வகைகளில் 0.7 மைக்ரோ மில்லிகிராம் பயோட்டினும், 100 கிராம் காலிஃபிளவரில் 1.5 மைக்ரோ மில்லிகிராம் பயோட்டினும், மேலும் 100 கிராம் முட்டைக்கோசில் 1.1 மைக்ரோ மில்லிகிராம் பயோட்டினும், 100 கிராம் செரி பழங்களில் 0.4 மைக்ரோ மில்லிகிராம் பயோட்டினும் உள்ளது. மேலும் உங்கள் டாக்டருக்கு ஊட்டச்சத்து மருத்துவம் குறித்து எவ்வளவு தெரியும் என்ற புத்தகத்தில் பயோட்டின் பரிந்துரைக்கப்பட்ட அளவுகளை பார்க்கலாம். தினமும் சராசரியாக 300 முதல் 1000 மைக்ரோ மில்லிகிராம் பயோட்டின் உட்கொள்வது சிறந்ததாக ஆய்வின் முடிவில் கூறப்பட்டுள்ளது. மல்டிபிள் ஸ்க்லரோசிஸ் மற்றும் எம்பைசிமா, நீரிழிவு நோய், தசை கூட்டு வலி நோய் ஆகியவை வராமல் தடுக்க பயோட்டின் உதவுவதாக மேற்படி புத்தகத்தில் விரிவாக ஆய்வு மூலம் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
பயோட்டின் நிறைந்த உணவுகள் என்று பார்க்கும் பொழுது நாம் மேற்சொன்ன உணவுகளை அன்றாடம் எடுப்பது என்பது இப்பொழுது உள்ள விரைவான காலகட்டத்தில் முடியாத ஒன்றாகும். பயோட்டின் அதிகமாக காணப்படுவது பயோட்டின் செர்ரி பிளஸ் மூலம் நாம் இதை சரி செய்யலாம். இந்த துணை உணவை எடுப்பதன் மூலம் தினமும் 225 மைக்ரோ மில்லிகிராம் பயோட்டின் நமக்கு கிடைக்கிறது. இது 651 ரூபாய் விலையில் 60 எண்ணிக்கையில் நமக்கு நியூட்ரலைட் மூலம் வழங்கப்படுகிறது. அடுத்து பாத்தீங்கன்னா டெய்லி பிளஸ் வந்துங்க எடுக்கும்போது நமக்கு தேவையான விட்டமின் மற்றும் தாதுக்கள் இதில் அடங்கி இருந்தாலும் இதில் பயோட்டின் எனப்படும் B7 மட்டும் 35 மைக்ரோ மில்லிகிராம் உள்ளது. இது குழந்தைகளுக்கு மென்று சாப்பிடக்கூடிய வடிவில் 2613 ரூபாய் விலையில் கிடைக்கிறது. நம்ம பெரியவங்களுக்கு 120 எண்ணிக்கையுள்ள டேப்லெட் வந்து 1681 ரூபாய் வீதம் நமக்கு கிடைக்கிறது. நன்றி.